நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது வந்து நம்ம சார் தான். இந்திரன் சார், ஐ ரியலி மிஸ் யூ ஹியர். எந்த ப்ரொமோஷனுமே வந்து நான் அவங்க கூட பார்க்க முடியல. பட் ஆஃப்டர் சோ மெனி ஃபில்ம்ஸ் இப்பவும் என்னோட பையன், நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. என் பையன் பேர் தெரியுமா? தேவ். தேவ் வந்து மிஸ்டர் எம்எஸ் தோனி அவர்களை பார்க்கும்போது வந்து ஒரு 5 வயசு 6 வயசு. My daughter and my son, they both went and met MS Dhoni sir on a stage. அப்ப சிரிச்சிட்டு வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி நின்னுட்டு இருப்பான். முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்க. இந்திரன் சார், he still has that innocence. அந்த அமைதியும் அந்த ஒரு இன்னசென்ஸும் வந்து அவர்கிட்ட இன்னுமே இருக்கு. இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், பல படங்கள் பண்ணியிருப்பாரு. எனக்கு கேரவேன் இருக்கா, எனக்கு கொடை கொடுத்தாங்களா, எனக்கு தண்ணி கொடுத்தாங்களா, எனக்கு சாப்பாடு வந்துச்சா, எனக்கு எங்க உட்கார வைக்கிறாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாரு. ஆனா ஒரு சீன்ல வந்து நின்னார்னா அவரை யாரையும் ஜெயிக்கவே முடியாது, அவரை அடிச்சுக்கவே முடியாது. He had abundance of energy. Yeah, he's a wonder. He surprises you every time. என்ன சீன் கொடுத்தாலும் சரி, எத்தனாவது டேக்கா இருந்தாலும் சரி, ஒரு 200 பேர் இருந்தாலும் சரி, அவர் தனியா தெரிவாரு. எங்கிருந்து அந்த எனர்ஜி எடுத்துட்டு வருவா அப்படின்னு தெரியல, எங்கிருந்து அந்த பவர் எடுத்துட்டு வருவாருன்னு தெரியல. அட் திஸ் டைம் நானும் அவரும் சேர்ந்து தான் வந்து நேஷனல் அவார்ட் வாங்கினோம். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா he is defined who he is. ஐ திங்க் ஆரம்பத்துல அவர் இந்த கேரக்டர்ஸ்லாம் வேற, அதுக்கப்புறமா வந்து விடாமுயற்சியா வந்து நான் என்னோட அடையாளம் இது கிடையாது, திஸ் இஸ் நாட் மீ. நான் வந்து ஒரு டெய்லரா என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாம், காஸ்டியூமரா இருந்திருக்கலாம், பட் ஒரு ஆக்டரா என்னோட வாழ்க்கை இதோட மட்டும் நின்றக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி அவரை ரீஇன்வென்ட் பண்ணி அது ஒரு ஹாஃப் பிளைண்டா வந்து ஒரு த்ரில்லர், ஒரு கில்லர் மாதிரி ஒரு பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்தாலே வந்து மிரள்ற மாதிரி இருக்கும். So he's been an inspiration for me on this set, and again to see him go back and I think ஒரு 7th standard exam இப்ப மறுபடியும் எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். The amazing our life memories வந்து பண்ணிக்கிறதும், அவரை ரீடிஃபைன் பண்ணிக்கிறதும், ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறதும் வந்து I think we all should take him as an inspiration. My respects to him here today from the stage, and அவர் கூட இன்னும் நிறைய படங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு நான் இங்க நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி RJP, my director, I've said this before, எல்லாமே வாழ்க்கையில வந்து ஒரு ரோல் தான் பண்ண முடியும், பட் he is again defined what you can be every time. ஒரு ப்ரொஃபஷனலையும் வந்து அதுல பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்காரு. RJ பாலாஜி அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல ஒரு முக்கியமான படமா நான் பார்க்குறேன். இது வரைக்கும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கும். First half will be emotional courtroom drama, and second half will have multiple theater moments. நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி, கை தட்டுற மாதிரி, ரசிக்கிற மாதிரி பல மூமெண்ட்ஸ் வந்து I think he has created and it has worked well. அவரோட கோரும் அதுதான். எமோஷனலா இருக்கிற சீனும் ரொம்ப உண்மையா இருக்கும், ஒரு லாஃப்டர் இருக்கு, ஒரு சிரிப்பு இருக்கு, தியேட்டரை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும்னா அதுலயும் வந்து ஒரு 100% உண்மை இருக்கும். I think that's what we have tried and that's what we will achieve. May 14th இந்த படம் வந்து உங்களுக்காக வருது. I'm sure we will get all your love again. என்னோட அன்பான தம்பிகளுக்கு, தங்கைகளுக்கு, என்னோட அன்பான ஃபேன்ஸ்க்காக எவ்வளவு பண்ணாலும் பத்தாது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். All I want to say is this. நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் உண்மையா நினைக்கிறேன், வேண்டுறேன். I know you are all in a very crucial important age also. அதனால ஒரு சீனியரா, ஒரு அண்ணனா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து இப்ப RJP சொன்ன மாதிரி தான், where there is a will there is a way. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவீங்க. மகாபாரதத்துல சொல்லிட்டாங்க, நீ என்ன ஆக வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். ஐ ரியலி விஷ் அண்ட் ப்ரே, என்னென்ன ஆசைப்படுறீங்களோ பெருசா கனவு காணுங்க, எல்லா கனவும் நிஜமாவே நினைவாகும், எல்லாமே உண்மையாகும். so many examples are here. எனக்கு இது நடந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் பெருசா நடக்கும். ஸோ இந்த வயசை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க.
உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சில டைம் வந்து ஆச்சரியப்படுத்தும். ஸோ பிலீவ் இன் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் மேக் இட் பிக் இன் லைஃப். ஐ ப்ரே ஃபார் யூ. ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பினஸ். அன்பை கொடுங்க. உண்மையான சந்தோஷம் வந்து இன்னொருத்தங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. Hats off to all your charities and social responsible works you have been doing for all these years. எல்லா கொடியும் பார்க்குறேன். எங்கே போனாலும், துபாய் போனாலும் சரி, எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலும் சரி, திருச்சூர் வாங்க சொல்லுவாங்க, திருவனந்தபுரம் வாங்க சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பாருங்க, உங்களோட ஃபேன் கிளப் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் நோ ஈஸி. 28 வருஷமா கண்டினியூஸா இந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குற அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்குறேன்.